என்ன செல்வி, பேசாமலே இருக்கா? பேசணும்னு தான் சந்தோஷ் தோணுது. ஆனா அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. அப்பா, இப்போவாச்சும் உனக்கு தயக்கமெல்லாம் போய் வாயை திறந்து பேசணும்னு தோணுதே. கேட்குறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு செல்வி. இல்ல சந்தோஷ், நான் சொல்ல போறது சந்தோஷமான விஷயம் இல்லை, ரொம்ப வேதனையான விஷயம், ரொம்ப கசப்பான விஷயம். தெரியும் செல்வி. என்ன தெரியுமா? இல்ல சந்தோஷ், உனக்கு ஒண்ணுமே தெரியாது. உன்னை சுத்தி என்னென்னமோ நடக்குது. அத சொல்ல முடியாத நிலைமையில தான் நான் இருந்தேன். இப்பவும் இருக்கேன் சந்தோஷ். அதை சொன்னா என்ன நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் செல்வி. நீ அனுபவிக்கிற வலியும் வேதனையும் எனக்கு நல்லாவே தெரியும் சந்தோஷ். ஒரு கசப்பான மருந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம இனிப்பு சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி இது நீ என்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சொல்லப்போனா இந்த ஸ்பெஷலான விஷயத்த சொல்றதுக்காக தான் நான் உன்னை இங்கே கூட்டிகிட்டே வந்தேன். நீ சொல்றது எனக்கு புரியல சந்தோஷ். இன்னைக்கு காலையில் நீ வச்ச பொட்டு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இந்த நேர் வகுடு எடுத்து நெத்தி, என்னையே பார்க்குற உன்னோட கண்கள், பயந்து பயந்து என்னை பிடிக்கிற உன்னோட கைகள், இவ்வளோ கஷ்டத்துலையும் எனக்கு இருக்கிற ஒரே சந்தோஷமே டெய்லி நான் பார்க்குற உன்னோட முகம்தான். பார்க்குறியா? என்னோட கண் இப்போ ஒன்றை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கு. சந்தோஷ், நீ என்ன பார்த்தா பேசுற? அப்போ உனக்கு கண்ணு? ஆமா செல்வி, எனக்கு கண் நல்லா தெரியும். நான் லண்டன் போயிட்டு வந்ததே அதுக்காக தான். நீ படுற எல்லா கஷ்டமுமே எனக்கு தெரியும். நிஜமாவா சந்தோஷ்? நிஜமா உனக்கு கண்ணு தெரியுமா? நிஜமா கண்ணு தெரியும் செல்வி. நமக்கு முன்னாடி போற அந்த போட், இந்த அலை, கடல், வானம், பூமி, நீ, நான் எல்லாத்தையுமே நான் பார்க்குறேன் செல்வி. எல்லாத்தையுமே பார்த்து தான் பேசுறேன். இனிமே உன்னை நான் என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்குவேன். அழாத செல்வி, நீ அழக்கூடாது. நான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். என்னோட படிச்ச புள்ள எனக்கு ரொம்ப பிடிச்ச புள்ள. எனக்கு சந்தோஷம் ரொம்ப பிடிக்கும் டாடி. அவன் என் புருஷன், என் குழந்தைக்கு தகப்பன். சந்தோஷ். செல்வி, நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன். என்னை கொஞ்சம் தனியா இருக்க விடு. ஏன் சந்தோஷ், என்னாச்சு? சந்தோஷ், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? சொல்லு சந்தோஷ், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இல்ல செல்வி, நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன சொல்ற சந்தோஷ்? ஆமா செல்வி, என் மனைவிக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் வித்தியாசம் கூட தெரியாம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன் செல்வி. என்னால முகத்துல கூட முழிக்க முடியல செல்வி. ஏன் சந்தோஷ் இப்படி எல்லாம் பேசுற? அந்த மாயா கூட நீன்னு நினைச்சு இருந்திருக்கேன் செல்வி. அவளோட குழந்தைக்கு நான் தகப்பன் நினைக்கும் போது எனக்கு அவமானமா இருக்கு செல்வி. நான் ரொம்ப தப்பானவன் ஆயிட்டேன் செல்வி. என்ன சந்தோஷ் இப்படி எல்லாம் பேசுற? செல்வி, உன் புருஷன் இன்னொரு குழந்தைக்கு அப்பா நினைக்கும் போது உனக்கு எப்படி இருந்திருக்கும்? என்னதான் அவனை நேசிச்சிருந்தாலும்
உயிருக்கு உயிரா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் உன் புருஷன் இன்னொருத்தி கூட வாழ்ந்திருக்கேனே செல்வி. அதை யோசிச்சு பார்க்கும்போது உனக்கு எப்படி இருந்திருக்கும்? நான் ஒரு அயோக்கியன் ஆயிட்டேனே செல்வி. இதெல்லாம் கண்கூடா பார்த்தும் இன்னும் நீ என்ன விரும்புறன்னா எப்படி செல்வி? நான் ஒரு பாவி, முட்டாள். என் மனைவிக்கு இன்னொரு பொண்ணுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவு கூட ஒரு முட்டாள். என்ன மன்னிச்சிரு செல்வின்னு சொல்ற அளவுக்கு கூட தகுதி இல்லாதவன் ஆயிட்டேனே. கண்ணு தெரியாதுன்னு ஒரு காரணத்துக்காக நான் பண்ண தப்பெல்லாம் நியாயப்படுத்த முடியாது செல்வி. இவ்ளோ படிச்சிருந்தோம், இவ்ளோ பழகி இருந்தோம், என் பக்கத்துல இருக்கிறது என் மனைவின்னு தெரியலனா எவ்வளவு இருந்து என்ன பிரயோஜனம் செல்வி? என்ன பிரயோஜனம் சொல்லு? நான் சொல்லட்டுமா சந்தோஷ்? உன்னை ஏமாத்தி இருக்காங்க சந்தோஷ். என்ன மாதிரியே குரல், என்ன மாதிரியே நட உட பாவனை, எல்லாத்துலயுமே மாயா. நீ வேணுங்கிற ஆதங்கத்துல நீ அவளுக்கு கிடைச்சே தீரணும்னு அந்த முட்டாள்தனமான காதல்ல என்னையும் கொல்ல துணிஞ்சிட்டா. இதெல்லாம் உனக்காக தான் அவ செஞ்சா. அவ என்ன ஏமாத்தி கோயிலுக்கு கூட்டிட்டு போன வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ப்ளீஸ் மாயா, மெதுவா ஓட்டுங்க. மாயா, ப்ளீஸ் மாயா. அதுக்கப்புறம் அந்த வீட்ல நான் ஒரு நடப்புணமா தான் தெரிஞ்சேன். இனிமே அவளுக்கு ஞாபகமே வராது. அதனால இனிமே நான் தான் செல்வி, அப்போ செல்வி இந்த வீட்டோட வேலைக்காரி. எனக்கு திரும்பவும் நினைவு வந்தப்ப அவ செல்வியாவே வாழ்ந்துட்டு இருந்தா. அவதான் உன் மனைவியா இருந்தா. அவதான் உன் குழந்தைக்கு தாயா இருந்தா. வாய்ஸ்ல இருந்து என்ன போலவே நட, என்ன போலயே பேச்சு. கண்ணு தெரிஞ்ச என்னாலே நம்ப முடியலனா நீ என்ன பண்ணுவ சந்தோஷ்? இது ஒரு பெரிய சதி. அந்த குடும்பமே ஒண்ணு சேர்ந்து செஞ்ச சதி சந்தோஷ். என்ன சொல்ற செல்வி? உன் வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன பைத்தியமாக்கி மாயாவை செல்வியா மாத்திட்டாங்க. என்ன ஒரு வேலைக்காரி ஆக்கிட்டாங்க சந்தோஷ். செல்வி, ஒரு கட்டத்துல என்னாலையும் ஒரு மனைவியா உன்னை விட்டு கொடுக்க முடியாம அவ கருவையே கலைச்சிடலான்னு பார்த்தேன். அவளை பழிக்கு பழி வாங்கணும்னு நினைச்ச. ஆனா எனக்கு மனசு கேட்கல சந்தோஷ். நான் அந்த விஷத்தை அவளுக்கு கொடுக்கல. என் சந்தோஷ் என்ன மட்டும்தான் விரும்புறான்னு எனக்கு தெரியும். கோடி கோடியா பணம் இருந்தும் என்ன மட்டும்தான் நீ காதலிக்கிறேன்னு எனக்கு தெரியும். குடும்பமே உன்னை ஏமாத்துனா அதுக்கு நீ என்ன பண்ண முடியும் சந்தோஷ்? என் புருஷன் நல்லவன் எனக்கு தெரியும். நான் நினைச்சுதா நீ மாயாவை தொட்டனும் எனக்கு தெரியும். நடந்தது தப்பு இல்ல சந்தோஷ், துரோகம். யார் உன்னை என்ன சொன்னாலும் நான் உன்னை என்னைக்குமே தப்பா நினைக்க மாட்டேன் சந்தோஷ்.